கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைவிடங்களவாகவும் இருக்கிறது. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்ககிட்ட பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவோட டோட்டல் லைம்லைட் யார் மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் மேலே தான். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம விஜய் அண்ணா. சிஎம் ஆக போகிற நம்ம விஜய் அண்ணா மேலே மட்டும்தான் இருக்குது. அந்த பர்டிகுலர் விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவேர்னஸ் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு, ஆஃபீஸ் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு நானும் என் ஒய்ஃபும் வந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது ஹைவேல ஒரு இடத்துல வந்து பிரிட்ஜ் மேலே ஒரு ஆம்புலன்ஸ்ன்றது பயங்கர டிராஃபிக். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது என் ஒய்ஃப் வந்து பார்த்துருக்காங்க. லெஃப்ட் சைடு நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன், லெஃப்ட் சைடு வந்து ஒய்ஃப் வந்துட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு நபருக்கு வந்து தலையில் பயங்கரமாக அடிபட்டு மூளைலாம் செதறி அவர் வந்து இறந்து போயிருக்காரு. ரோட்டில் அவருடைய பாடி இருந்தது. ஸோ அதை பார்த்து அவங்க வந்து பயந்துட்டாங்க. என்னன்னு இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ உடனே காரை ஓரம் பார்க் பண்ணிவிட்டு போய் பார்க்கும்போது ரொம்ப சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மண்டை ஸ்கேப்லாம் ஓப்பன் ஆகி உள்ளே இருக்கிற மூளைலாம் வந்து ரோட்டில் செதறி இருந்தது. ஸ்பாட்லேயே இறந்துட்டு இருக்காரு. பார்க்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு சின்ன அவேர்னஸ் நான் வந்து மேக் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பேசுகிற வீடியோவில் இந்த ஒரு அவேர்னஸை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்குது. ஒன்று, அந்த வண்டி ஓட்டிகிட்டு போனவர் மேலே, அவர் மேலே தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கும் இடித்தவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். ரெண்டாவது, வண்டி ஓட்டிகிட்டு போய் இடித்தவர் மேலே, காரோ பஸ்ஸோ லாரியோ வாட் எவர் இட் இஸ், மேபி பைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 4 வீலர்ஸ், 3 வீலர்ஸ்லேருந்து லாரி வரைக்கும், ஹெவி வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் ஏதோ ஒரு வண்டி வந்து இடிச்சிட்டு அந்த வண்டி நிற்க கூட இல்லை. நான் ஏதோ ஒரு வண்டின்னு சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்தப்போ அந்த வண்டி நிற்கல. யார் என்ன ஏது எப்போ இடிச்சா எதுவுமே தெரியும். பாட்டு இடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இறந்தவர், அவருக்கு வந்து வேறு எந்த இடத்துலையும் அடி இல்லை, தலையில் மட்டும்தான் அடி. தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு ஹெல்மெட் போட பழகிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ மூலிமா ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட அந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அவர் வந்து இன்றைக்கி ஹெல்மெட் போட்டு போயிருந்தாருன்னா மேபி வேறு எங்கேயாவது சில கீரல்கள் சின்ன காயங்களோடு அவர் வந்து உயிர் தப்பிச்சிருக்கலாம். எங்கேயுமே அடி இல்லை மனுஷனுக்கு. நான் ஃபோட்டோஸ் கூட எடுத்திருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் இட் பிகாஸ் பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி வேர்டாக இருந்தது. அதனால் அந்த ஃபோட்டோஸ் நான் ஷேர் பண்ணவும் விரும்பலை. அந்த அளவுக்கு ரொம்ப வேர்டாக இருந்தது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பார்க்க கூட முடியல. அவருடைய உடம்புல எந்த இடத்துலையும் அடி இல்லை, தலையில் மட்டும்தான் அடி. இந்த இடம் ஃபுல் ஸ்டார்ட் உடஞ்சி ஓப்பன் ஆகி வெளியில் மூளை செதறி இருந்தது. இதுதான் நடந்திருந்தது. வேறு எங்கேயுமே அடி இல்லை. ஒரு வேளை ஹெல்மெட் போட்டு போயிருந்தால் அவர் வந்து கண்டிப்பாக உயிர் தப்பிச்சிருக்கலாம். ரெண்டாவது விஷயம், ஹைவேல போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 3 லேனில் இருக்கும்போது ஃபஸ்ட் லைனில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, செகண்ட் லைன் இன்கேஸ் முன்னாடி வண்டி இருக்குது, நீங்கள் ஓவர்டேக் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கும்போது செகண்ட் லைன் கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது தயவு செஞ்சு பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தான் உங்கள்கிட்ட சைட் மிரர்ஸ் இருக்குது. அந்த சைட் மிரரில் பின்னாடி என்ன வண்டி வருது, வண்டி வரலையா வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஓவர் ஆகுங்க. டேரெக்டாக அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகிற பட்சத்தில் பின்னாடி வர வண்டிக்கு வந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகுது அப்படிங்கிறது வந்து உடனே உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போய் விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தயவு செஞ்சு சைட் மிரர்ஸ் பாருங்கள். அப்புறம் வந்து ஹெல்மெட் போடுங்க. முன்னாடி ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா ஸ்லோ பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணி வண்டி ஓட்டுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. ஸ்லோ பண்ணி கொஞ்ச நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள். பின்னாடி வண்டி இல்லாத பட்சத்தில் ஓவர்டேக் பண்ணுங்கள். ஓவர்டேக் பண்ணும்போது முன்னாடி இருக்கிற வண்டி இண்டிகேட்டர் போட்டிருக்காங்களா இல்லையா, அவங்க எந்த மாதிரி போயிட்டுருக்காங்க, ரைட்டில் எடுக்கிறாங்களா இல்லையா, நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்களோ அந்த பக்கம் வண்டி திருப்பாமல் இருக்காங்களா இல்லையான்ட்டு எல்லா விஷயத்தையுமே பார்த்து வண்டியை ஓட்டுங்க. நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒரு உயிர் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் அந்த உயிர் போயிடுச்சு. அவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை, இந்த உலகத்தில் அவர் நம்ம கூட இல்லை. யார் என்ன எதுவுமே தெரியல. பட் ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட குடும்பம் வந்து அவர் நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாருன்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிற இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த வீட்டில் வந்து இன்றைக்கி அவர் தவறிட்டார் அப்படிங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்காரு. டெஃபினட்டாக போய் சேர்ந்துருக்காரு. நான் பார்த்துட்டு 10 மினிட்ஸ் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த சம்பவம் நடந்து அந்த சம்பவத்துலேருந்து இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour தான் கேப்பு. ஓகேங்க, அந்த 1/2 hour நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க, சைட் மிரர் பாருங்கள். இன்னொரு விஷயம் வந்து, இந்த கார் ஓட்டுறீங்களோ பஸ் ஓட்டுறீங்களோ லாரி ஓட்டுறீங்க மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு உங்களுடைய பயம் புரியுது. எங்கே நின்னா போலீஸ் கேஸ் ஆகிடுமோ, அப்புறம் வந்து லீகலாக நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பயம்லாம் எனக்கு புரியுது. பட் எல்லாத்துக்கும் மேலே மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து சட்டப்படி உங்கள் மேலே தப்பில்லாத பட்சத்தில் தயவு செஞ்சு வண்டியை ஓரம் கட்டிட்டு இதுதான் ஆச்சு இப்படி தான் ஆச்சுன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைங்க. அதுக்கடுத்து உடனே நீங்கள் போலீஸுக்கு கால் பண்ணி மாதிரி வர சொல்லுங்கள். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட்
மனிதாபிமானத்தோடு அந்த டிரைவர்ஸும் கொஞ்சம் நடந்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவருடைய மேபி அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தவிச்சு பாய்க்கு அந்த தண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட ஒரு ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சிருக்கும். ஏன் கௌதம் அவரை காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக அவர் வந்து காப்பாற்றிருக்க முடியாது. ஏன்னா அவருடைய நிலைமை அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. இனி ஒரு இல்லை, நம்ம கூட இல்லை. மேபி அந்த லாஸ்ட் மினிட்ல தண்ணி காய்ச்சி கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா வந்து போலீஸுக்கு கால் பண்ணி இவங்க வந்து அந்த ஃபர்தராக என்னன்றதை கொஞ்சம் செக் அவுட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லாத பட்சத்தில் அவ்வளோ பயம் போலீஸ் மேலேயோ நம்ம சட்டத்து மேலேயோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்றதும் நான் இந்த வீடியோ உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, டிரைவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இல்லாத பட்சத்தில் தயவு செஞ்சு ஓரம் கட்டுங்க. தப்பு இருந்தாலும் ஓரம் கட்டுங்க. லீகல் கான்சிக்வன்சஸ் என்னன்றதை ஃபேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹியூமனிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நாயெலாம் நம்ம ரோட்டில் அங்கே ஹைவேஸில் பார்ப்போம், நாயெலாம் வந்து குடல்லாம் வெளியே வந்து செத்து கிடந்து அந்த மாதிரி இருந்தது. ஒரு மனித உடல் அந்த மாதிரி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னு நினச்சா 2 விஷயம்னா சிம்பிள். பைக் ஓட்டுறவங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. சைட் மிரர் பாருங்கள். முன்னாடி இருக்கிற வண்டியை என்ன மாதிரி போகிறாங்கன்னு அன்னைக்கு சொன்ன பின்னாடி வண்டி வராங்களா இல்லையான்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகுங்க, கிராஸ் பண்ணுங்கள், வாட் எவர் இட் இஸ் அதை அப்படி பண்ணுங்கள். தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. எல்லாத்துக்கும் மேலே தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் டிரைவரோ பஸ் டிரைவரோ லாரி டிரைவரோ இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற பட்சத்தில் நீங்களே போலீஸ் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க, வரவைங்க. இது மாதிரி ஆயிருக்கு, என்ன பண்ணுறது, அடுத்து ஃபர்தர் என்னது. கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் இஸ் தேர் டு ஹெல்ப் எவ்ரி ஒன். அது வந்து தப்பு செஞ்சவங்களுக்கும் சரி, தப்பு செய்யாதவங்களுக்கும் சரி. நீங்கள் தப்பு செய்யாத பட்சத்தில் என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் அதை லீகலாக எப்படி ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பழகிக்கோங்க, தைரியத்தை வளர்த்துக்கோங்க. நம்மளால் ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஒன்று அந்த உயிருக்கு பண்ணி ஆகணும், அந்த குடும்பத்துக்கு எதாவது பண்ணி ஆகணும். இல்லை இந்த வீடியோ நான் இருக்கிற நேரம் வரைக்கும் அந்த வீட்டில் இன்றைக்கி வந்து ஒரு சாவு விழுந்திருக்கு, ஒரு மரணம் நடந்திருக்கு, ஒரு துர்மரணம் நடந்திருக்குன்ற விஷயம் தெரியாமல் சாதாரணமான ஒரு மொமெண்ட் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு எப்போ தெரிய வரும், என்ன ஆகும், மேபி அதிகபட்சம் அடுத்த 1 or 2 hours தெரிய வந்துடும். அதுக்கடுத்து அவங்களோட லைஃப் டோட்டலாக சுவிட்ச் ஓவர் ஆக போகுது. அது எல்லாத்துக்குமே ஒரு டிரைவர் காரணமாக இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஹியூமனிட்டியோட கொஞ்சம் நடந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நெக்ஸ்ட் டிவிகே பற்றி பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 108 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதில் 2 சீட்டு வந்து விட்டு கொடுக்குற நிலைமை வந்து சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தா திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் விஜயனா ஜெயிச்சிருக்காரு. விஜயனா 2 ஏதாவது ஒரு தொகுதி வந்து விட்டு ராஜினாமா செய்யணும். அங்கே வந்து இடைத்தேர்தல் நடக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கருக்காக ஒரு கேண்டிடேட்டை வந்து ஒரு எம்எல்ஏ வந்து உட்கார வைக்கணும். ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து சிஎம் கேண்டிடேட்டை நாமினேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த 2 கேண்டிடேட்ஸ் போக 106 சீட் இருக்குது. மீதி 12 பேர் வந்து தேவைப்படுற பட்சத்தில் கரண்ட்லி டிவிகேயோடைய டாக் யார்கிட்ட போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கிட்டையும் ஏஐடிஎம்கே அதாவது அதிமுக கிட்டையும் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பிஜேபி தலைமையும் வந்து ஏடிஎம்கே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது செவி வழியாக நான் வந்து சில கட்சிக்காரர்கள் மூலியமாக நான் கேள்விப்பட்டேன். பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியல. காங்கிரஸ் மட்டும் வந்தாலும் பத்தாது, காங்கிரஸ் பிசிகே கண்டிப்பாக வந்தாகணும். அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் அவங்ககிட்டையும் 2 or 3 சீட்ஸ் இருக்குது, அவங்களும் உள்ளே வரணும். அதுக்கப்புறம் பாமக இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் ஒன்று சேர்ந்து விஜயனாக சப்போர்ட் பண்ணாலோ இல்லைன்னா ஏடிஎம்கே மட்டுமே சப்போர்ட் பண்ணாலோ கண்டிப்பாக அவங்க வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. விஜயனா வந்து அடுத்த 2 weeks வந்து டைம் கேட்டிருக்காரு. அதுக்குள்ளே நாங்கள் வந்து பெரும்பான்மையை நிரூபித்து காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கரண்ட்லி இப்போ சீட்ஸோட டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சம்பவம் பார்த்த அப்புறம் என்னோடய மைண்ட் டோட்டலாக டிஸ்டர்ப்டு. ஸோ தயவு செஞ்சு திரும்பவும் கேட்டுக்கிறேன், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது திரும்பவும் உங்கள்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங் வந்து அவங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டி அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். அவங்க வந்து ஒரு தப்பான மொமெண்ட்லேருந்து அவங்க வந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாரா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங் சொல்லி நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.